Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.28 in the video la paakalam. If Lth mth and nth term of AP or x, y, z. அப்ப TL வந்து x, TM வந்து y, TN வந்து z அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. Then show that அப்படின்னு first subdivision இப்ப first பார்க்கலாம். X into m minus 1 plus y into n minus l plus z into l minus m is equal to 0 அப்படின்னு நம்ம வந்து prove பண்ணணும். First subdivision. Let A be the first term and D be the common difference. நமக்கு தெரியும் இல்லையா, அதை எழுதிக்கிறோம். It is given that என்ன values கொடுத்திருக்காங்க, TL is equal to x, TM வந்து y, TN வந்து z அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை எழுதிக்கிறோம். Using general term, இந்த வந்து நம்ம general term வழியா formula வழியா substitute பண்ண போறோம். So TL is equal to A plus n minus 1 into D இல்லையா, so TL என்றனால n க்கு பதிலா L substitute பண்றோம். So TL is equal to A plus L minus 1 into D which is equal to அதுக்கு என்ன value, TL னா அது x. So x substitute பண்ணிருக்கோம். அது வந்து first equation. அடுத்து TM வந்து என்னது, A plus m minus 1 into D. n க்கு பதிலா m போட்டிருக்கோம். So A plus m minus 1 into D is equal to இது என்னது, TM க்கு y. So y போட்டிருக்கோம். Second equation. அடுத்து TN A plus n minus 1 into D. TN க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, z. So is equal to z போட்டு third equation வச்சுக்கிறோம். இந்த மூணு ஈக்குவேஷன்ல என்னென்ன தெரியுது, எக்ஸுக்கு இது வேல்யூ, ஒய்க்கு இந்த வேல்யூ, இசட்டுக்கு இந்த வேல்யூ தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ் இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் என்னது, எக்ஸ் இன்டூ எம் மைனஸ் என் பிளஸ் ஒய் இன்டூ என் மைனஸ் எல் பிளஸ் இசட் இன்டூ எல் மைனஸ் எம். இதுல இந்த எக்ஸ் ஒய் இசட் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு இந்த வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஏ பிளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி இன்டூ எம் மைனஸ் என். ஒய்க்கு பதில் என்ன வரும், பிளஸ் ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்டூ டி into L n minus L, so n minus L plus z க்கு பதிலா என்ன வேல்யூ, a plus n minus 1 into d அது எழுதிக்கோம் into L minus m. ஓகேயா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல எல்லாத்துலயும் d வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம். இந்த டேர்ம் எல்லாத்துக்குமே d உள்ள மல்டிபிள் பண்றோம். so a plus ld minus d into m minus n. அதே மாதிரி இங்க உள்ள d சப்ஸ்டிட்யூட் மல்டிபிள் பண்றோம். so md minus d வரும். So a plus md minus d into n minus l. அடுத்து இந்த இதுலயும் d உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. a plus nd minus d, a plus nd minus d into l minus m அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த m-ஐயும் n-ஐயும் இந்த டேர்மோட மல்டிபிள் பண்றோம். So first m மல்டிபிள் பண்ணுங்க. am plus mld plus minus md. ஓகே, அடுத்து n மல்டிபிள் பண்றோம். அப்ப an மைனஸ் an, இந்த மைனஸ் டேர்ம் இருக்கனால மைனஸ் an, அப்புறம் மைனஸ் ld nld மைனஸ் nld பிளஸ் பிளஸ் வரும், ஏன்னா இங்க மைனஸ் இங்கேயும் ஒரு மைனஸ், ஸோ பிளஸ் ஆயிருது. ஸோ nd பிளஸ் nd. ஓகேயா, அது மாதிரி எல்லா டேர்முக்கும் பண்ணணும். அடுத்து இந்த இதுக்கு பண்ணுங்க, an plus nmd minus nd. சரியா, இது எழுதியிருக்கோம். அடுத்து l உள்ள மல்டிபிள் பண்றோம். அப்ப al மைனஸ் al மைனஸ் டேர்ம் இருக்கனால மைனஸ் al மைனஸ் mld, இந்த l வந்துருச்சு. ஸோ mld பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆயிரும்ல, ஸோ ld. அடுத்து இந்த டேர்ம் மல்டிபிள் பண்றோம். l உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. al பிளஸ் nld மைனஸ் ld. அடுத்து m உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப மைனஸ் am மைனஸ் mnd பிளஸ் md அப்படின்னு வருது. இப்போ இந்த டேர்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிளஸ் மைனஸ் டேர்ம்ஸ், எல்லாமே கேன்சல் பண்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுக்கு 0 தான் வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க, பிளஸ் amமும் மைனஸ் amமும் கேன்சல் ஆயிருது. அது மாதிரி பிளஸ் mldயும் மைனஸ் mldயும் கேன்சல் ஆயிருது. அது மாதிரி மைனஸ் mdயும் பிளஸ் mdயும் கேன்சல் ஆயிரும். அடுத்து மைனஸ் anனும் பிளஸ் anனும் கேன்சல் ஆகுது. அடுத்து மைனஸ் nld பிளஸ் nld. அடுத்து பிளஸ் nd மைனஸ் nd. அடுத்து பிளஸ் mnd மைனஸ் mnd. அடுத்து மைனஸ் al பிளஸ் al. அடுத்து பிளஸ் ld மைனஸ் ld. எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு, which is equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் क्वेश्चन பாருங்க, x m minus n plus y n minus l plus z l minus m is equal to 0. RHS வந்து 0 கிடைச்சிருக்கு. இதை எடுத்து நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம்.
என்ன கிடைச்சிருக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஸோ 0 கிடைச்சிருச்சு which is equal to RHS therefore LHS is equal to RHS hence proved first subdivision prove ஆயிடுச்சு அடுத்த second subdivision எடுத்துக்கலாம் x minus y into n plus y minus z into L plus z minus x into m which is equal to 0 அப்படின்னு இருக்கு இதுலயும் நம்ம LHS எடுத்துட்டு RHS கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் இப்போ என்னது x minus y அப்படின்னா என்னதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்றது y minus z னா 2 minus 3 and z minus x அப்படின்னா 3 minus 1 ஓகேவா அந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்க 1 to 3 ஈக்குவேஷன் x y z அத எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு டேர்ம்ஸா சப்ராக்ட் பண்ணிட்டு இன்டு n l m இருக்குல்ல அதை போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 0 வேல்யூ கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சப்ராக்டிங் 1 and 2 LHS எடுத்துக்கோம் சப்ராக்டிங் 1 and 2 a plus l minus 1 into d minus a plus m minus 1 into d இந்த d உள்ள மல்டிபிள் பண்றோம் சோ a plus ld minus d minus a plus md minus d ஓகேவா அடுத்து இந்த மைனஸ் a உள்ள மல்டிபிள் பண்றோம் சோ a plus ld minus d minus a minus md plus d அப்படின்னு இருக்கு இப்போ எது கேன்சல் ஆகும் அப்படின்னா பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிருது மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிருது ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் LD minus MD இது வந்து fourth equation இது என்னது x minus y இந்த இதுல x minus y ஓட வேல்யூ தான் இது which is equal to x minus y ஓகேவா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் y minus z so 2 minus 3 subtracting 2 and 3 so 2 என்னது a plus m minus 1 into d minus a plus n minus 1 into d is equal to y minus z இந்த d உள்ள கொண்டு வாங்க a plus md minus d மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டு நம்ம டி உள்ள மல்டிபிள் பண்றோம் உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்க பிளஸ் என்டி மைனஸ் டின்னு இருக்கும் அப்ப வந்து இந்த மைனஸ் உள்ள வரும்போது என்னது மைனஸ் என்டி பிளஸ் டி மாறிடும் ஸோ மைனஸ் ஏ மைனஸ் என்டி பிளஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட் இதுல வந்து எது கேன்சல் ஆகும் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகுது அடுத்து மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆகுது மிச்சம் என்ன இருக்கு md minus nd which is equal to y minus z இது வந்து 5th equation ஓகேயா அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா subtracting 3 and 1 ஏன் அடுத்து என்னது z minus h so 3 and 1 யும் மைனஸ் பண்ணணும் so subtracting 3 and 1 a plus n minus 1 into d minus a plus l minus 1 into d which is equal to z minus x இந்த d உள்ள மல்டிபிள் பண்ணுங்க a plus nd minus d minus a ஓகேயா இந்த d உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும் மைனஸ் சாரி ld மைனஸ் d ன்னு இருக்கும் இந்த மைனஸ் உள்ள வரும்போது மைனஸ் ld பிளஸ் d அப்படின்னு வந்துரும் which is equal to z minus x இப்போ எது கேன்சல் ஆகும் பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிருது மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிருது ரிமைனிங் nd மைனஸ் ld so nd மைனஸ் ld which is equal to z minus x அடுத்து இது வந்து என்னது 6th equation ஓகேயா இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இந்த x minus y z minus x சாரி x minus y y minus z minus x அப்படின்றதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அந்த क्वेश्चनல இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி into n l m போட்டு ஆட் பண்ண போறோம் சோ பாருங்க ld minus md into n plus md minus ld into l plus nd minus ld into m இந்த n உள்ள மல்டிபிள் பண்றங்க nld minus mnd plus இந்த l உள்ள மல்டிபிள் பண்றோம் so mld minus nld plus m உள்ள மல்டிபிள் பண்ணுங்க mnd minus mld இதுல பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் nld-யும் மைனஸ் nld-யும் கேன்சல் ஆயிரும் அடுத்து மைனஸ் mnd-யும் பிளஸ் mnd-யும் கேன்சல் ஆயிரும் அடுத்து mld-யும் மைனஸ் mld-யும் கேன்சல் ஆயிடுது எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு so which is equal to 0 நம்மளுக்கு என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க RHS-ல equal to 0 அப்படின்றத ப்ரூவ் பண்ணனும் so நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு which is equal to 0 so therefore LHS is equal to RHS hence proved second subdivision ப்ரூவ் ஆயிடுச்சு இதோட இந்த சம் முடிஞ்சுச்சு thank you